ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈத் vlog தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் அது கூடவே இன்னொரு vlogகும் நான் merge பண்ணியிருக்கேன். என்னென்னா எங்களுடைய நேட்டிவில் வந்து பக்ரீத் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடிகேட் மாதிரி நடக்கும். ஸோ அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு merge பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின vlog தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி முந்தின நாள் நைட்டு, ஈதுக்கு முந்தின நாள் நைட் நான் எடுத்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா மெஹந்திலாம் கையில் வந்து வச்சு கொடுத்துட்ருந்தேன் வீட்டு பக்கத்தில் பொண்ணுக்கு. அப்புறம் நானும் வச்சுட்டு கொஞ்சம் கிளாஸஸ்லாம் இருந்து அரேஞ்ச் பண்ணி என் பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு மெஹந்தி லீவ்ஸ் கொண்டு வந்திருந்தா. அது இன்னைக்கு தான் அரைக்கிறதுக்கு டைம் கிடச்சிது. ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருந்தோம், டெய்லி வெளியில் அங்கே இங்கே போயிட்டு. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு அரைச்சி வந்து என் கையில் வச்சேன். தண்ணி ஊற்றாமே இப்படி வந்துட்டு மயிலாஞ்சி ஸ்மெல், கொஞ்சம் டீ பவுடரும் கடுக்கிற ஸ்மெல் வருது. கை ஆரஞ்சு ஆயிட்டு நானே என் கைக்கு ஃபர்ஸ்ட் டைம் மயிலாஞ்சி போட போகிறேன். ஓப்பன் பண்ண இந்த காஃபின்னு அது பாரு, டீ பவுடருக்குன்னு மகிமை இருக்கும். இன்னும் கட்டியாக இருக்கணுமா? இது ஓகே தானே? அப்புறம் வைக்கும் உன் கை அதுக்குள்ளே ஆரஞ்சு ஆகிட்டு பாரு. இன்னும் வைக்கவே இல்லை, அதுக்குள்ளே உன் கை பாரு ஆரஞ்சு ஆகிட்டு. இந்த ஈத் வரதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தின நாளே வந்து இந்த மயிலாஞ்சி போடுவோம்ல கையில், அதுதாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஈத் வரப்போ ஏதோ ஒரு மாரி ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் மாதிரி ஃபீல் ஆகும். கையில் மெஹந்திலாம் போட்டு அது ஸ்டெயின் வரதுக்காக அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அழகாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ முன்னாடிலாம் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் எல்லாம் சேர்ந்து இருந்து ஒன்றா மயிலாஞ்சி போட்டு, ஸோ அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரிஸ், மறக்கவே முடியாது. இப்போ வளர வளர there will be changes, right? அது மாதிரி தான். ஸோ அப்புறம் ஸ்டெயின் வர்றதுக்காக நான் வந்து கிராம்பு போட்டு கையில் காமிச்சேன். அந்த டீயில் அந்த ஒரு புகையை, அந்த என்ன சொல்கிறது, கிராம்போடைய அந்த இதில் வந்து ஸ்டெயின் நல்லா கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து யூஸ்வலாக அதான் பண்ணுவேன். மார்னிங் எழுந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல தடவைலாம் வெளில போயிட்டு இருந்துட்டு அம்மாவுக்கு வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா நான் பர்ஃப்யூம் எல்லாம் வச்சுக்கிட்டு பக்கத்தில் அவங்க சேர்ந்து பள்ளிக்கு தொல்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். வந்து நமக்கு மேக்கப் போடலாம். இப்போ பள்ளிக்கு போகிறதுனால ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும் நான் போட்டுட்டு போகிறேன். வந்து நம்ம மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் நான் இப்போ போட போகிறேன். ப்ராடக்ட் ரிவ்யூ நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். ஆப்பம், பரோட்டா, சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காகலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை, லெக் பீஸ்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இடியாப்பம், பரோட்டா. ஸோ இதான் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் போன ரம்ஜானுக்குலாம் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் சிக்கன் ரவா செஞ்சுருந்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி தான் செஞ்சிருந்தோம். சிக்கன் கிரேவி எல்லாமே ஊற்றி நல்லா சிறப்பாக சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் ஈதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன வச்சிங்கன்றதை முடிஞ்ச கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர்நூனுக்கும் என்ன ஸ்பெஷல்ன்றதே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஈத் அவுட்ஃபிட். ஸோ இதோடைய ஃபுல் அவுட்ஃபிட்டோட இமேஜ் வந்து நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் நான் காலையில் பள்ளிக்கு போயிட்டு வந்தாச்சு, வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் நான் வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் பள்ளிக்கு வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகல. ஸோ அதனால் வந்து என்னால் vlog எதுவும் எடுக்க முடியல. ஏன்னா அம்மாவும் வரல, அம்மா கொஞ்சம் உடம்பு முடியலனால தான். ஸோ நான் இங்கே பக்கத்தில் இருக்கவங்க கூட சேர்ந்து தான் நான் வந்து தொலை போயிருந்தேன். ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு போகல, ப்ளஸ் ஃபோன் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து என்னால் vlog எடுக்க முடியலை. அதுதான் ரீசன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் ரெடி ஆகிட்டு நீ மாடிக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் கெட் ரெடி, இந்த அவுட்ஃபிட்டோட கெட் ரெடி வித் மீ கூட நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அவுட்ஃபிட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஓகே வாங்க போகலாம். ஸ்டாண்டை தூக்கியாச்சு, இனி மாடிக்கு போகணும். ஸோ கைஸ் மாடிக்கண்ண செம்ம வெயில். மசால் தடவிக்கலாம். இது என்னது, குடலா? ஸோ கைஸ் பக்ரீத் ஸ்டார்ட் ஆகிட்டு இனி ஒரே மட்டனாக தான் இருக்கும் வீட்டில் ஃபுல்லாக.
குடல் ஆமாம் பைக்கில் காட்டுறாங்க பாருங்க. குடலை வந்து சோப்பு கழுவலையா? சீ ஃபோட்டோ ஷூட் எடுக்கன்னு தெரியல. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு மாடியில். இது மசால் கம்மிலா? இதுதான் போடுங்க, யாரும் போடல. அடுப்பு ஆஃப் பண்ணிடவா? அடுப்பு ஆஃப் பண்ண. 2 முட்டை எடுக்கணும்ண்ணா. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவங்களுக்குலாம் பிரியாணி கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா தலஸ்ரீ சிக்கன் தம் பிரியாணி தான். The next day. நனைஞ்சிட்டு இருக்கு தெரியுதா? செலிபிரிட்டி யூடியூப் செலிபிரிட்டி. ஐயோ செலிபிரிட்டி தள்ளி போங்க. மழை பெய்யுது கைஸ். நல்ல உங்க செலிபிரிட்டி நினையாம கூட்டு போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன சொல்றான் பாருங்க. மழை நனைஞ்சிட்டு அங்க கொடி கட்டு போறோம். யாருக்காக போற? வியூவர்ஸ்க்காக. அவங்க காட்டணும் தானே போறோம். ஆமா அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் நான் என்னோட நேட்டிவ் எதுன்னு நான் சொல்லிக்கிறேன். நான் ப்ராப்பராக இன்ட்ரோ நான் எடுக்கல. ஏன்னா வந்து அப்படி அறுக்க பொறுக்க மழை வந்து அப்படி சொதப்பிடுச்சு. ஸோ ஆலூருக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அதான் என்னோட நேட்டிவ். அண்ட் எங்கள் அப்பா ஃபேமிலி அண்ணா வந்து அந்த காரில் தான் இருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே சென்னையில் தான். பட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வரப்போ மட்டும் எல்லாரும் ஆலூருக்கு வருவாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபேமிலி மீட்டப் அண்ட் அப்படி ஃபங்க்ஷன்ஸை வந்து அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு பெரியம்மா வீட்டுக்கு தான் வந்துருந்தோம் இங்கே. ஸோ அக்கா வந்திருந்தாங்க. அவங்களே எடுத்துட்டு அப்படி 2 காரில் போனோம். அக்கா காரை வந்து அண்ணா ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த காரில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த காரில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால அப்படி சரி நீ இறங்க வேணாம் இப்படி போயிடலாம் நினச்சோம். அதுக்கப்புறம் கசின்ஸ் லைக் பிள்ளைங்கள்லாம் ஒரு காரு, பெரியவங்கள்லாம் ஒரு கார், அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ கசின்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணாலே ஜாலியாக தானே இருக்கும். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது மேலே சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இறங்கினேன். செம்மையாக இருந்துச்சு. அதில் ஆலூர் வேறு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனரியாக இருக்கும். அது ஒரு வில்லேஜ் சைடில். ஸோ நல்லா க்ரீனரியாக இருந்தது. மழை வேறு சாரெல்லாம் பெஞ்சிட்டு இருந்தது. செம்ம வைபாக இருந்துச்சு. அப்படியே மேலே ஏறி நின்று பார்க்குறப்போ அப்படி செம்ம வியூவாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ கைஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஆலூருக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்க முடியுது. இப்போ ஹாய் சொல்லு. ஸோ ஆலூருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து யானை பெருனா ஃபங்க்ஷன். நீங்க பாருங்க. ஸோ வாங்க கைஸ் போலாம். இது நடுத்தருல தான் யானை நிக்கும். சொல்லு. ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். இதான் ஆலூர் டைம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நண்டு தெருவில் தான் நின்றுட்டுருக்கோம். அங்கே வந்துட்டு யானை பேண்ட் அதெல்லாமே வந்து அடிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ மழை வந்து லைட்டாக அப்படி தூத்திட்டே இருந்தது. அண்ட் மைக் வச்சுருந்ததுனால உங்களுக்கு மியூசிக் சவுண்ட் கேட்காது. ஸோ நான் மைக் ஆஃப் பண்ணிட்டேன்.
எப்பா யானையோட சைஸ் சரியான பெருசு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 3 to 4 யானை வந்து இந்த வாட்டி 1 தான். பட் அதே லைக் அதுக்கு சமமா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கசின்ஸ் இருக்காங்க, ஒரு மாமி வீடு. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போனோம். அங்கே போனதும் டீ எல்லாமே வச்சிருந்தாங்க, ஸ்நாக்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு பேசிட்டு இருந்தோம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஒரு கசின் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம், மாமி வீட்டுக்கு. ஸோ இங்கே வந்து மிக்சரு பிஸ்கட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன்ல, ஸோ அப்படி சும்மா உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து கசின்ஸ் வீட்டுக்கு வந்துருக்கோம் டீ குடிக்கிறதுக்காக. ஸோ அதனால டீ எல்லாம் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஈவினிங் வரப்போ அங்கேருந்து இங்கே போச்சு. இப்போ இங்கேருந்து ரிட்டன் திரும்ப பள்ளி தெருக்கு போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தமிழ் சாங்ஸே போர் அடிச்சிச்சு. அதான் அப்பா கிட்ட சொல்லி ஒரு ஹிந்தி சாங்கில் ஒரு வைப்பை போட சொன்னோம். அவங்களும் சிறப்பாக செஞ்சுட்டாங்க. நீங்களே பாருங்கள். செம்மல சவுத்திரா. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சவு மிட்டாய் சாப்பிடலன்னா எப்படி? எனக்கு அதோட கலர்ஸே ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட்றதுனால நம்மளோட லிப்ஸ் கலர், ஐ மீன் டங் கலர்லாம் மாறி ஜாலியாக இருக்கும். அப்புறம் அப்படியே நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அசீமனா ஃபேமிலி பார்த்தோம். ஸோ அவங்கள்ட்டையும் பேசிட்டு அப்படியே வந்தோம். அப்புறம் அவங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் இங்கே பள்ளிக்கு வந்தோம். பள்ளியில் போய் காணிக்கெல்லாம் போட்டுட்டு வந்துட்டோம். வள்ளியில் பேசக்கூடாது, வெளியே சாப்பிடும். பறக்கத்தான் இருப்பீங்க, சாப்பிடுங்க. வடியும் வடியும் நெத்தில தச்சுரட்டா. இது என்னது பேரு? மாவு. அழுத்திமா, நல்லா இருக்கு டேஸ்ட்டு. வெரி நைஸ். வீடு தான். ஸோ அதனால் இங்கெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். வாங்க உள்ள போகலாம். எல்லாம் சைலண்டாக உட்காந்துருக்கு. யானை வந்து பள்ளி தெருவுக்கு வந்துச்சு. ஸோ நாங்களும் இங்கே தான் இருக்கோம். ஸோ அது வந்ததுக்கப்புறமா இனி அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் போகும். போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த எல்லா தெருவுக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இதை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். பிகாஸ் இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் அரௌண்ட் 9 o'clock ஆகிடுச்சு, மீன் 8:45 ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே இங்கேருந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் டைம் ஆச்சு ரொம்பவே. ஸோ இனி அசீமனா ஃபேமிலியும் பார்த்துட்டு வந்து கிளம்பணும். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் அவங்களுமே இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ யார் அந்த அசீமனா அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 6 டைட்டில் வின்னர் அவங்க தான். ஸோ அவங்க வந்து எங்களோட ரிலேட்டிவ் தான். லாஸ்ட் இயர் நாங்கள் வரல அந்த கொடிக்கட்டுக்கு, ஸோ பார்க்க முடியல. ஸோ இந்த வருஷம் தான் வந்தோம். சரி ஓகே, அவங்க ஃபேமிலியும் பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஓகே வாங்க போகலாம். இங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ மேலே போயிட்டுருக்கோம். அவங்க மேலே தான் இருக்காங்க. சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் அசீமன் அம்மா கிட்டே, அவங்க மாமி கிட்டே எல்லாம். ஸோ அப்புறம் ஃபர்ஷான் அக்கா வந்து ஜூஸ் கொடுத்தாங்க. இவங்க யாருன்னா ஆதிலன்னா அவருடைய ஒய்ஃப். அப்புறம் ஜாலியாக பேசிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணதில்ல. ஸோ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இங்கேயே ட்ரம்ஸ் வந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அசீமனா நீங்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் வரதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி தான் கிளம்புனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சென்னை கிளம்பிட்டதாக சொன்னாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் அங்கே பேசிட்டு ஆதிலண்ணா கிட்டேயும் பேசிட்டு நாங்கள் இதோ ஆதிலண்ணா அசீமனாவுடைய பிரதர். ஸோ அவங்கக்கிட்ட பேசிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவன் தானே குட்டி பையன் தானே இது. சரி வாக்கா போகலாம். ஐயோ யானை நிக்கி கைஸ் கிட்ட. ஓகே கைஸ் வாங்க நம்ம கிளம்பலாம். டைம் ஆச்சு, 10:30 ஆயிடுச்சு.
நாங்கள் கிளம்ப போகிறோம். ஏன்னா ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு காலேஜ் ரீஓப்பன் 19. நான் காலேஜுக்கு கட் அடிச்சுட்டு நான் இங்கே வந்து சுற்றிட்டுருக்கேன், ஃபேமிலியோடு சுற்றிட்டுருக்கேன். ஸோ இனி நாளைக்கு எனக்கு காலேஜ் போகணும். அந்த ரீசனால தான் வந்து கிளம்பிட்டோம். இல்லை நாங்கள் வந்து கொடி ஏற்றிட்டு 12 o'clock அப்புறம் தான் கிளம்பியிருப்போம். பட் எனக்கு நாளைக்கு காலேஜ் அட்டன் பண்ணணும் பிகாஸ் ஃபைனல் இயரில். ஸோ அதனால தான். அப்புறம் பெரியம்மா வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ இனி எங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு 11 ஆகிடுச்சு ஆலூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு. இனி எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 11:30 ஆகிடும். ஸோ செம்ம டயர்டாக இருக்குது. ஓகே கைஸ், இனி நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். நெக்ஸ்ட் vlog என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அன்பாக்சிங் தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, பாய்.